முக்கியமா நீங்க ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் வேலைகள்ல இல்ல கல்ஃப் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்றீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, முதல்ல பார்ப்போம் இந்த P&ID எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு. ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ஸ்ல, அதாவது எண்ணெய் வாயு தொழிற்சாலைகள்ல, ரிஃபைனரிஸ்ல, சுத்திகரிப்பு நிலையங்கள்ல, கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஃபேக்டரிஸ்ல, அதாவது ரசாயன உர தொழிற்சாலைகள்ல பெரிய ஷட் டவுன் இல்ல டர்ன் அரவுண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்போது ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது கடல்ல இருக்கிற தளங்கள், இங்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா, இந்த P&ID வரைபடத்துல என்னென்ன தகவல்கள் இருக்கும் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பைப்போட டீடைல்ஸ் இருக்கும், அதோட சைஸ் என்ன டைப்பு, என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் எக்யூப்மெண்ட், பம்புகள், வெசல்ஸ், எக்ஸ்சேஞ்சர் மாதிரி மிஷின்கள் பத்தின விவரம், வால்வ்ஸ் பத்தி அதோட கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கும், முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிரஷர் அதாவது அழுத்தம், லெவல் அதாவது மட்டம், ஃப்ளோ ஓட்டம், இதெல்லாம் காட்டுற இண்டிகேட்டர்ஸ் பத்தின தகவல். கடைசியா சிக்னல் லைன்ஸ், எப்படி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் போகுது, நியூமேட்டிக்கா, எலக்ட்ரிக்கா, ஹைட்ராலிக்கான்னு காட்டும்.